நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம நடக்கிறதா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைச்சு பார்க்க கூடாதுங்க. நினைக்காதது எல்லாமே நடக்கும். நம்ம விஜய் இருந்து இன்டர்வியூக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு சொட்ட மண்டையை இருக்கான். அந்த சொட்ட மண்டையினா சொட்ட தலையிலே அடிக்கணுங்க. ஏன் எதனால? பாவண்டா அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்கலாம். வயசுக்கு தகுந்த மாதிரியா வேலை செஞ்சிருக்காரு. நம்ம ராஜேஸ்வரி வந்து அப்படியே சும்மா ஊ அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். உடனே பார்க்கணும். நம்ம விஜய் இன்டர்வியூக்கு வராரு. வந்த உடனே என்னப்பா விஜய், நீங்க யாரு என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ ஜீரோவா இருக்கிறதா தெரியும். உங்களால எங்க கம்பெனிக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பண்ற மாதிரி போர்ஜரி வேலையெல்லாம் இங்க செய்யறதில்லப்பா. தயவு செஞ்சு நீங்க வேற கம்பெனிக்கு ஏற்கனவே போயிரு. தயவு செய்து இங்க வந்துடாத. உன்னால உன் கம்பெனி லாஸ் ஆன மாதிரி என் கம்பெனி இழுத்து மூடுவாங்க. உன் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேவலப்படுத்துறாரு. சார், எது ஒண்ணுமே ஆராயாம தீர்மானமா சொல்லக்கூடாது. இது எல்லாமே சூழ்ச்சி வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூழ்ச்சியாக கூட இருக்கட்டும், எதா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு ஆர்டர் வந்துச்சு உன்னை வேலையில் சேர்த்தக்கூடாதுன்னு, அதுபடி நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல நீங்க இருக்காத, கிளம்பிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓஹோ, நீங்களும் அவங்க பேச்ச கேட்டு ஆடுறாங்களா? சரி சரி சரி, ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க, எவ்வளவோ ஆடியாச்சு, இது ஒரு ஆட்டமா ஆடிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க தொடர்ந்து. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து ருத்ரதாண்டம் ஆடுறாரு. இனிமே நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செம்ம டைலாக் விடுறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி, நீ எப்ப உன் தம்பி எங்க ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா கம்பெனிலும் ஓடி வந்து அப்படின்னு சேர்த்தாதீங்கன்னு காலில் வந்து கெஞ்சரை பார்த்தியா, அப்பவே தெரிஞ்சிச்சு நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு. நானே ஆரம்பிச்சேன்னா உன் நிலமை என்ன யோசிச்சு பாரு. நான் இப்போ அடிமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சி எல்லாத்தாலையும் வேலை தேடினேன். இனிமேல் நான் அடிமையாக இருக்க போகிறதில்ல, முதலாளியாக இருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாதிரி நானே ஆரம்பிக்க போகிறேன். ஆரம்பித்து உனக்கு போட்டியாக வந்து நீ என்கிட்ட இருந்து புட்டுங்கன்னா அத்தனை விஷயமா உன்னை விட்டு வேற ஆள் கட்டிக்கு போகிற மாதிரி பண்ணுறோம் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் வர்றாரு. டேய், நீ இப்போ ஜீரோடா, ஹீரோன்னு நினச்சிருக்கிறியா? உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாது சரியா? கம்முன்னு போயிட்டு குழந்தை குட்டியை பார்த்துட்டு அங்கங்கே கூலி வேலைக்கு போயிட்டு பொழைக்கிற வழியா பாரு விஜய். அக்கா சொல்கிறேன்னே சொல்லிட்டு கோச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்காவாவது அது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல குமார். ஆனால் பெருசாக வச்சு செய்ய போகிறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க. சிறப்பான செய்திகள் இனிமே தான் இருக்க போது. நம்ம மல்லி சீரியல் இனிமே தான் அடித்து ஆட போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை இது வரைக்கும் பார்த்துக்கவே மாட்டேங்க. ஆட்டா இத்தனை நாள் எதுக்காக தானே காத்துனர்னா, காத்திருந்து காலங்கள் போன தட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணாலும் இதுக்கு பக்காவாக பொறுத்துன்னா பார்த்துங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி என்ன சொல்லிட்டு நம்ம சொல்லலாங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி எதுனா அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மல்லியோட கை பக்குவத்தை பார்த்தவங்க யாரும் அவங்கள வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா சமையல் செய்யறதுக்கு தான் அவங்க போகிறாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு மல்லியை வேணாம் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நபர், அந்த ஒருத்தர் நம்ம மல்லி இதுக்கு முன்னாடி நம்ம விஜய்க்கு ஆவாத நபரோட வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த இடத்துல மல்லியை பற்றி புகழ்ந்தாங்க. அந்த மல்லி இவங்க தான் சொல்லிட்டு இவங்க கரெக்டாக அந்த டைமிங்கில் வந்து புட்டு வைக்கிறாங்க. இந்த பொண்ணு செய்கிற சாப்பாட்டு அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த அமிர்தத்தை சாப்பிட நாக்கில் எச்சு ஊர் ஒரு பக்கம் சுவை தாங்க முடியாது, ஒரு 2 நாக்கு வேணும்னு தோணும். அந்த மாதிரி டைலாக் எல்லாம் விடுறாங்க. ஒரு பக்கம் என்னமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெய்லர் குடும்பம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே ஒரு அப்படி சும்மா இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு ஏதோ ஒன்று எட்டுன்னு வந்து தராங்க. அதை சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குமா, வீட்டுக்கு போகிறோமா இன்னும் கொஞ்சம் தாமா, என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே செய்ததில்ல, அவகிட்ட கொடுத்து எப்படி சாப்பாடு செய்யுதுன்னு போய் கத்துன்னு அடின்னு சொல்லிட்டு அடிச்சு முடுக்கிறான் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லிக்கு ஒரு சிரிப்பு, என்ன வேலைக்கு சேர்த்துறீங்களா இல்லை, நீ வேலைக்கு செலக்டட், மாதம் உனக்கு 15,000, போயிட்டு வர பஸ் ஃபேரு அப்படி வண்டியா ரெண்டுத்துல எதாக இருந்தாலும் அதுக்கான காசு உனக்கு வந்துடும். சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். கரெக்டாக காலைல 9 மணிக்கு டான்னு வந்துடணும். அதே சமயத்தில் சாயந்தரம் 5 மணிக்கு டான்னு வெளியே போயிடலாம். அதுக்கப்புறம் தனியாக வேற ஆள் நாங்கள் வேற பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதான் ஒரு பக்கம் நைஸ், நல்ல விஷயம், சூப்பர், அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் இன்னும் இதெல்லாம் லைட்டாக குட்டி 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 ஸ்டோரியெல்லாம் நம்ம போட்டு விடணுங்க. அப்போ தான் எல்லாமே நமக்கு மஜாயாக ஒரு பக்கம் குஜாயாக இருக்கும். சரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாமளா முடிவெடுக்கக்கூடாது. அதனால பொறுத்துரு பொங்கியல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. பொறுத்திருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உங்ககிட்ட ரொம்பவே ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இருக்குது. முக்கியமான நிறைய நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து இனிமே அப்படியே சும்மா அந்த கம்பெனியில் ஐயோ அவங்கள அடிச்சுக்க ஆளா, இப்படியெல்லாம் யாரா இருக்காங்க இந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம்
செஞ்சு விட்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம விஜய் ஒரு பக்கம் அங்கே செஞ்சு விட்டு இருந்தார். வெண்பாவை பற்றி சொல்லவே தேவைங்க. ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் நாள் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறாங்க, போயிட்டு இது சூப்பராக எல்லாருமே அப்படியே சும்மா புரியுற மாதிரி அழகாக அப்படியே சும்மா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லி தராங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியமாக ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஏன்னா மற்றதால் மாதிரி ஃப்ரீடம் இல்லாமல் படின்னு இது பண்ணுறதுல ஃப்ரீடம் கண்டிப்பாக. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரைவேட் ஸ்கூல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதில் ஒரு சின்ன ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த ஒரு டெஸ்ட்டும் வைக்கிறதுல, எந்த ஒரு இது வைக்கிறதுல, அப்படியே டைரெக்டாக ஸ்டாஃபெல்லாம் வராங்களா இல்லை கொஞ்சம் குவாலிஃபைட் ஆகிடும் வராங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதி 2 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அந்த 2 லட்சம் பேரில் ஒரு 50 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ படித்து எவ்வளோ இது பண்ணி அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு தான் பண்ணுறாங்க. அப்பயும் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாரும் ஒஸ்ட்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எனக்கு புரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. நாமளும் அந்த கருப்போற பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை. டாடா மாமே, வரட்டும்.